ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே ஆவலுடன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்குமே ரிசல்ட் அப்டேட்டே கொடுக்கல. எந்த ரிசல்ட்டு எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வெளியாக இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்றைக்கி இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. ஒரு சில பேருக்கு ரிசல்ட்டு ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாவட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒரு நிறைய மாவட்டங்களுக்கு முடித்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாக இருந்துச்சு. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியாகலாம் அப்படி இல்லை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. ஏற்கனவே தெரியும், கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் செய்தியாளர்கள் சந்திச்சிருந்தார். இதை கொடுத்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் கூடியவர்கள் பணி நியமன ஆணையம் வழங்குவோம் அப்படின்றத கூட்டுத்துறை அமைச்சர் பேசியிருந்தார். இதே மாதிரி தான் இது இனிமே எதனால் ரிசல்ட் டிலே ஆச்சு, இது வரைக்குமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட் எதனால் டிலே ஆகிடுச்சு அப்படின்றத கூட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். இதனால் தான் டிலே ஆகிருக்கு. இருந்தாலுமே இவ்வளோ டிலே ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்குறாங்க. அதெல்லாம் கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் மார்ச் இறுதிக்குள்ளே வெளியாக போகுது. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. இந்த ரேஷன் கடையுடைய வேலையில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கரில் செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி நடந்திருக்கு, இது வரைக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டாக முடித்திருக்காங்களா, இன்னும் எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது, எவ்வளோ பர்சன்ட் இதில் முடித்திருக்காங்க, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கியிருக்காங்க, எதன் அடிப்படையில் அனைவருக்குமே வேலை கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, பெண்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 70-71% மேலே பார்த்தீங்கன்னா அவங்க பெண்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் இந்த வேலையில் பெண்களே நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம், செலக்ட் ஆகியிருக்காங்க, இன்டர்வியூவில் நிறைய தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாக இருக்குது. பெண்களுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக தான் வெளியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் செலெக்ஷன் லிஸ்ட்டெலாம் முடிந்திருக்கா இல்லையா, உண்மையான நிலவரம் என்ன டேட்டில் தான் ரிசல்ட்டு கொடுப்பாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவங்க நோட்டீஸில் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே அப்டேட் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும் கனமழை பெய்தது. பொங்கல் பண்டிகையின் காரணமாக நிறைய ப்ராசஸிங் இருந்த காரணத்தில் இப்போ ஜனவரி முழுக்குமே எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாருந்தாங்க. அதே மாதிரி பிப்ரவரி செகண்ட் வீக்கில் தான் நம்மளுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்லேயே ஆரம்பித்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் கூட்டுத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் பணி நியமன ஆணை கொடுத்துருவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் பணி நியமன ஆணை வழங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 4 வீக்லேயே கொடுத்துருவாங்க செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் இல்லையா. அந்த ரிசல்ட்டு தான் இந்த மந்த் இறுதிக்குள்ளே கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ரிசல்ட்டு இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட்டு எப்போ தான் வரும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி. இந்த மார்ச் இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது, எதனால் ரிசல்ட் டிலே ஆகுது அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்க முடிக்கலை. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 90-95% வச்சுக்கு தான் இது வரைக்குமே முடித்திருக்காங்க. இன்னுமே முடிக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் முடித்துருவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இன்னும் 2-3 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு முடித்து விட்டு அடுத்த திங்கட்கிழமை நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலாகவே ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் வெளியாக இருக்குது. இதனால் தான் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதனால் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு இனிமேல் டிலே ஆகலை. இருந்தாலும் சில பேர் என்ன தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பணப்பாட்டு படங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, நடந்திருக்கு. இதனால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் இது அவ்வளோ இதெல்லாம் கேப்சுவலாக இருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா
ஸோ கன்ஃபார்மாக இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இருந்தாலும் பெண்கள் தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேலையில் ஸோ பெண்களை வந்து 71% வரைக்கும் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நேர்முக தேர்வில் அவங்க வந்து தேர்ச்சி நிறைய பேர் பெற்றிருக்காங்க. அவங்கள தான் வந்து நிறைய செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கன்ஃபார்மாக 50% வரைக்கும் பெண்களே வந்து இதில் வந்து இந்த வருஷம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ அஃபீஷியலாகவே ஸோ தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களாக செலக்ட் பண்ணி ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி முதல் பட்டதாரி ஸோ அவங்களுக்குமே ஸோ முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ டாக்குமெண்ட்ரி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அனைவருமே மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் அனைவருமே ஓரளவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எதை அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து வச்சுருக்காங்களா, எதனா டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில லெட்டர் வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. அந்த லெட்டர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே இந்த இறுதி பட்டியலை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த மார்ச் இறுதிக்குள்ளே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த மந்த் இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஸோ எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை, மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில இதெல்லாம் கண்காணித்து உங்களுக்கு சில மார்க் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த வேலை வந்து ஸோ இந்த மார்க் வழங்கி அதுக்கப்புறம் 10th 12th எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க, இரண்டுமே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் இப்போ வந்து இந்த வேலையில் செலெக்ஷன் லிஸ்ட்டே வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக ஸோ பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதில் வந்து செக் பண்ணி தான் அனைவருக்கும் வேலையை வழங்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு செக் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ஸோ வேலை வந்து உங்களுக்கு வந்து ஸோ வெளியாக போகுது. ஸோ ஆனால் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்த அப்டேட் கொடுப்பாங்க. இருந்தாலுமே இனிமேல் சென்னை மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலே நடக்கலை. ஸோ சேல்ஸ்மேனுக்கு வந்து அவங்களுக்கு எப்போ பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் அலௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஆனால் பின்ன தேதியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி மார்ச் இறுதிக்குள்ளே அவங்க வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்தே அவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து நேர்முக தேர்வு நடத்துகிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. சொல்ல கன்ஃபார்மாக அவங்களுக்கும் இந்த மந்த் இறுதிக்குள்ளே ஸோ அப்டேட் வந்து ஸோ ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஸோ டிஆர்பி ஸோ ஆல் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே வரும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே ஆல் வெப்சைட்டும் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.